ஃப்ரெண்ட் வணக்கம். என்ன அப்படின்னா, நான் கோயிலுக்கு வந்தேன்னு சொன்னோம்ல, இங்கே சில எங்கள் மனசுக்கு ஏற்றுக்கிட்டாத செயல்கள் ஒன்று நடந்துச்சு. ஸோ நான் அதை ஷோ பண்ணுறேன். எனக்கு இந்த கோழி, ஆடு, மாடு பலி கொடுக்காங்கல்ல கோவிலுக்கு, ஸோ அதெல்லாம் பார்க்கவே பயமாக இருக்கும், பாவமாக இருக்கும். ஏன்டா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா அது நம்மளே வளர்த்துட்டு பலி கொடுக்கணும்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டப்படும் மனசு. ஆனால் சிலவங்க சொல்லுவாங்க, அதை சாப்பிட மட்டும் செய்கிறீங்க நல்ல அப்படிம்பாங்க. என்னச்சு அதை பலி கொடுக்கும்போது இருக்கிற அனுதாபமும் பாவமும் சாப்பிடும்போது இருக்குது இல்லை, ஏன்னு தெரியல. சீரியஸ்லி சில நேரம் நான் சாப்பிட முடியாமல் இருந்திருக்கு, சில டைம் சாப்பிட முடியும். ஸோ அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஓகே, இதான் கோழி அரிஞ்சு வச்சுட்டாங்க. இது நான் வளர்த்த கோழி, நான் வளர்த்த சேவை கோழி. இது நாங்கள் தொட்டுக்கு வாங்கினது, எங்கள் மாமாட்ட தொட்டுக்கு வாங்கினது. இருந்தாலும் அவங்க வளர்த்துருப்பாங்கல்ல, அந்த பாமா தான் செய்யுமா தலையாக இருக்கிறாங்க. ஐயோ, நான் அதை எப்படி வீடியோ எடுத்து அந்த கோழி துள்ளுது பண்ணுங்க. என் கோழி துள்ளாது. ஏன் அப்படின்னா, எங்கள் கோழிக்கு இது உடம்பு சரியில்லை. ஓகே, கோழி அமைச்சிட்டு இருந்தா சாமி ஆடுறாங்க. அந்த சாமி ஆடுறவங்கள பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் சிலரும் அன்வாண்டட் தவறான செயல்கள் நடக்கும். அந்த செயல்களெல்லாம் ஏன் அந்த சாமியால் தடுக்க முடியல அப்படிங்கிறது என்னோடய கேள்வியாக இருக்கும் அடிக்கடி. தென் சாமி ஆடுறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது அவங்களோட இண்டிவிஜுவல் சாய்ஸ், ஓகேவா? அது அவங்களுக்கு வருது, பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டீப்பாக ரொம்ப சாமி நம்பிக்கை இருக்கும், ஆனால் ரொம்ப டீப்பாக இருக்காது. இது எங்கள் அண்ணி, ஓகேவா? எங்கள் ரெண்டாவது என்ன ஒய்ஃபு, அவங்களுக்கும் அந்த சாமி வந்துட்டு அவங்க ஆடுறது சாமி நேம் தெரியல எனக்கு, ஏதோ சொன்னாங்கண்ணா. அந்த ஆத்தா ஆடுறதுன்னா சுடலை மாட்ட சாமின்னு சொன்னாங்க. ஐயா ஆடுறது எனக்கு மறந்து போச்சு. சரி, ஓகே. இதை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் டீட்டெயிலாக. நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ.